போன வாட்டி அது இல்லை, அந்த வாட்டி இதுல இருக்கேன். வலை வணக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண்டமிழ் மாமுனி கொடுத்த வரிலில் வாங்கி கலை வணக்கு நோக்கு அரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூஷணந்தன் உயிரை வாங்கி சிலை வணக்கி மான்மறிய எய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடந்தன்னுள் தலை வணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து இத்தரணிதானே. சூர்ப்பனகை படலம் 133வது பாடல். பொன்னுருவ பொருட்கழலி புழை காண மூக்கு அறிவான் பொருள் வேறு உண்டோ இன்புருவம் இது கொண்டு இங்கு இருந்து ஒழியும் நம் அருங்கே ஏகாள் அப்பால் பின் இவளை அயல் ஒருவர் பாரார் என்றே அறிந்தி பிழை செய்தீரோ அன்னதனை அறிந்து அன்றோ அன்பு இரட்டி பூண்டது நான் அறிவியலேனோ. போன தடவை நம்ம பார்த்தப்ப அந்த சூர்ப்பனகை மூக்கு அறுபட்டு அவன் புலம்புவா, புலம்புறதான் படித்தோம் இல்லையா. புலம்பினதுக்கு அப்புறம் திரும்பி ராமனை லக்ஷ்மணனையும் பார்த்து ஏன் இப்படி எனக்கு உங்களுக்கு அன்பு செய்ததற்கு கிடைத்த பரிசா இது அப்படின்லாம் அது வரைக்கும் படித்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா. அதுவே நம்ம ஒரு பெரிய காமெடி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இது அதனுடைய தொடர்ச்சி. அதுல இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா, பொன்னுருவ பொருட்கழலி அப்படின்னா பொன்மயமான அழகிய போர்க்கு உரிய பொருள் கழலி கடல் அணிந்தவர்களே புழை காண மூக்கு அறிவான் பொருள் வேறுண்டோ. புழைனா ஓட்டை, என்னுடைய ஓட்டை தெரியற மாதிரி ஆமா புழை காண பெருந்துளை படும்படி மூக்கு அறிவான் என்னுடைய மூக்கை நீங்க இப்படி கட் பண்ணி இருக்கீங்களே பொருள் வேறுண்டோ. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? அது இன்னுருவம் இது கொண்டு இங்கு இருந்து ஒழியும். இன்னுருவம் இது கொண்டு இன்னுருவம் இது கொண்டு இங்கு இருந்தொழியும் நம் அருங்கே. இப்படி நீங்க கட் பண்ணாம விட்டுருந்தா இவளுடைய இனிமையான உருவத்தை வைத்துக்கொண்டு இவள் நமக்கு பக்கத்திலேயே இருப்பாள். அதாவது இன்னுருவம் இது கொண்டு இனிய இந்த குறைபட்ட வடிவத்தை கொண்டு இன்னுருவம் இது கொண்டு இந்த மூக்கை கட் பண்ணி விட்டுட்டா ஐயோ மூக்கு அறுபட்டு போச்சு அப்படிங்கிற வெட்கத்துல வேற எங்கேயும் போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இன்னுருவம் இது கொண்டு இங்கு இருந்தொழியும் நம் அருங்கே ஏகாள் அப்பா வேற எங்கேயும் போக மாட்டான். அறுபட்டு மூக்கு வச்சுட்டு அவ எங்க போவா? மூஞ்சியை காமிக்க முடியாதுன்றதுனால இவ இங்கேயே இருந்துருவா. பின் இவளை நம் அருங்கே ஏகாள் அப்பால் வேற எங்கேயும் போக மாட்டாள். பின் இவளை அயல் ஒருவர் பாரார், அதுக்கப்புறம் வேற யாருமே இவளை பார்க்க மாட்டாங்க என்றே அறிந்தீர். எப்படி? அதனாலதான் என்னுடைய மூக்கை நீங்க அறிந்து விட்டீங்களா? பிழை செய்தீரோ? எப்படி? நீங்க என்ன தப்பா செஞ்சிருக்கீங்க? இல்ல, அன்னதனை அறிந்தன்றோ. உங்களுடைய இப்பேற்பட்ட அன்பை பார்த்து இல்ல, அன்பு இரட்டி பூண்டதுன்னா நீங்க என்னுடைய மூக்கை கட் பண்ணி விட்டீங்களே, அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. அறிவிலேனோ? நான் என்ன அறிவில்லாதவன் நினைச்சீங்களா? வெப்பு அழியா நெடுவெகுளி வேலறக்க ஈது அறிந்து வெகுண்டு நோக்கின் அப்பழியால் உலக அனைத்தும் நும் பொருட்டால் அழிந்தன ஆம் அறத்தை நோக்கி ஒப்பழியை செய்கிறார் உயர்வலத்து தோன்றினோர் உணர்ந்து நோக்கி இப்பழியை தொடைத்து உதவி இனிது இருத்தீர் என்னோடும் என்று இறைஞ்சி நின்றாள். வெப்பு அழியா நெடுவெகுளி வேல் அரக்கர் ஈது அறிந்து வெகுண்டு நோக்கி. வெப்பு அழியா அந்த உக்ரம் குறையாத வேல் அரக்கர், வேலையுடைய அரக்கர்கள், நெடுவெகுளி கோபமுடைய வேல் அரக்கர் ஈதறிந்து இந்த செய்தியை தெரிந்து கொண்டு வெகுண்டு நோக்கி கோபம் கொண்டு பார்த்தார்களானால் அப்பழியால் உலகனைத்தும் நும் பொருட்டால் அழிந்தனவாம் அறத்தை நோக்கி. அப்பழியால் நீங்கள் என்னுடைய மூக்கை இப்படி அறுத்து அந்த பழியால் உலகனைத்தும் நும் பொருட்டால் அழிந்தனவாம்.
அந்த அரக்கர்கள் கோபம் கொண்டு உலகம் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள்னா உங்களுடைய காரணமாக இந்த உலகனைத்தும் அழியக்கூடிய அந்த நும்பொருட்டால் அழிந்தனவாம், நும்பொருட்டால் அழிந்தன உங்களுக்காக அழிந்தனவாகிவிடும். அறத்தை நோக்கி ஒப்பழிய செய்கில்லார் உயர்குலத்து தோன்றினோர். உயர்குலத்து தோன்றினோர், உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் தர்மத்தை ஆலோசித்து அறத்தை நோக்கி ஒப்பு அழிய செய்கிறார். தங்களுடைய காரணத்தினால இந்த உலகம் முழுவதும் அழிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அதனால இப்பழியை துடைத்து இந்த பழியை இல்லாமலாக்கி உதவி இனிதி இருத்தில் என்னொடும் என்று இறைஞ்சி நின்றாள். மூக்க அறுவட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு புத்தி வரலை. இப்ப நான் இதை போய் அரக்கர்கள்கிட்ட சொன்னேன்னா அரக்கர்களுக்கு கோவம் உலகத்தை அழிப்பாங்க. உங்க காரணமா உலகம் முழுக்க அழியலாமா? ஒரு ஒரு அறத்தை நோக்கி இருப்பவர்கள் அப்படி செய்வார்களா? அதனால அதை அவாய்ட் பண்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய சேர்ந்து இருந்துருங்க. அதான் இது ஆக்சுவலி அவளுடைய அந்த ஒரு அப்சர்டு இதை ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு. ஆனா இதுலதான் ராமருக்கு கோபம் வந்தது. இதுலதாங்க இல்ல அது போன வாட்டி நீங்க பாத்துட்டீங்கன்னா இதை விட பெரிய காமெடி இல்ல. அவ என்னெல்லாம் சொல்றா, அவளை ஒரு ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மூக்கு அறுத்ததுக்கு அப்புறமும் அவ இந்த மாதிரி சொல்லிட்டே போறான். அதுக்குதான் மோகன் ரங்கன் நடுவில் ஒரு தடவை சொல்லியிருந்தார், ஏன் சூர்பனகை ராமரையோ லட்சுமணரையோ ஆசைப்பட்டது எப்படி தப்பாகும், இதை ஏன் தப்பான கோணத்துல எழுதணும், அந்த பெண்ணுக்கு ஆசை வரக்கூடாதான், அது சூர்பனகையை நான் ஆதரிக்கிறேன்னு ஒருத்தர் ரெண்டு வடித்ததுல எழுதினார். நாடு அறியா துயரழைத்த நகை அரக்கி நின் அன்னை தன்னை நல்கும் தாடகையை உயிர் கவர்ந்த சரம் இருந்தது, உயிர் கவர்ந்த சரம் இருந்தது. அன்றியும் நான் தமம் மேற்கொண்டு தோல் தகைய துருமலர் தார் இகழ் அரக்கர் குலம் தொலைப்பான் தோன்றி நின்றேன். போடு அகல புல் ஒழுக்கை வல் அரக்கி என்று இறைவன் புகழும் பின்னும். நாடறியா துயரிழத்த நவை அரக்கி நின் அன்னை தன்னை நல்கும் தாடகையை உயிர் கவர்ந்த சரம் இருந்தது. நாடறியா துயர், உலகத்துல இதுவரைக்கும் மக்கள் அறிந்திராத அளவுக்கு ஒரு பெரிய துயர். அப்பேற்பட்ட துயரை செய்த நவை அரக்கி, பெரிய அரக்கி, நவை அரக்கி குற்றமுள்ள, நவைனா குற்றம், குற்றமுள்ள ராட்சசி யாரு? நின் அன்னை தன்னை நல்கும் தாடகை, பாட்டி, உங்க அம்மாவை பெற்ற தாடகை. ஆமா பாட்டி. உன்னுடைய பாட்டி தாடகையை உயிர் கவர்ந்த சரம் இருந்தது. அவளுடைய உயிரை கவர்ந்த அந்த அம்பு இன்னும் என்கிட்ட இருக்கு. சரம் இருந்தது, என்னிடம் உள்ளது. அன்றியும் நான் தவம் மேற்கொண்டு தோள் தகைய துருமலர்த்தாள், தோள் தகைய துருமலர்த்தாள், தோல் வலிமை உள்ளவர்களான துருமலர்த்தாள் இகழ் அரக்கர், பூமாலைகள் அணிந்த அரக்கர்கள். அந்த அரக்கர்களுடைய குலம் தொலைப்பான் தோன்றி நின்றேன். அவர்களது குலங்களை அழிப்பதற்காகவே பிறந்து வந்திருக்கிறேன். போடு அகல புல் ஒழுக்கை வல் அரக்கி, வல் அரக்கி, புல் ஒழுக்கை, ஒழுக்கைனா ஒழுக்கம், புல் ஒழுக்கைனா கெட்ட ஒழுக்கம், கெட்ட நடத்தை. புல் ஒழுக்கை, போடு அகல போடு அப்படின்னா தூர போய்விடு அப்படின்னு அர்த்தம். போடுன்னா போ அப்படின்றது அந்த டூ ஏதோ ஒரு விகாரம், அகன்று போ, அவ்வளவுதான். போடு அகல புல் ஒழுக்கை வல்லரக்கி என்று இறைவன் புகழும் பின்னும். அதற்கு பின்னும் நாமும் சொல்ல ஆரம்பித்தான். தரையளித்த தனிநேமி தயரதன் புதல்வர் யான், தாய் சொல் தாங்கி விரையளித்த கான் புகுந்தோம் வேதியரும் மாதவரும் வேண்ட நீண்டு கரை அழித்தற்கு அரிய படை கடல் அரக்கர் குலம் தொலைத்து கண்டாய் பண்டை வரை அழித்த குலமான நகர் புகுவேன் இவை தெரிய மனக்குள் என்றான். மறுபடியும் இப்ப கதையை சொல்றேன். கரையளித்த தனிநேமி தயரதன், கரையளித்த பூமி முழுவதையும் ஆண்ட தனி நேமி,
தனி ஒப்பற்ற ஆணை சக்கரத்தை உடைய தசரதனுடைய புதல்வர் யாம். அவருடைய மகன்கள் நாங்கள். தாய் சொல் தாங்கி இறையளித்த கைகையுடைய இறையளித்த கான் புகுந்தோம். இறைனா மலர், மலர் மனம் மிகுந்த மலர்கள் கொண்ட கானகத்திலே புகுந்தோம், காட்டில் சேர்ந்தோம். இங்கு வேதியரும் மாதவரும் வேண்ட, இங்கு வேதியர்களும் தவம் செய்பவர்களும் வேண்ட, மீண்டு கரையளித்தற்கு அரிய படை கடலறக்க. கரை இது, அதாவது கரையளித்தற்கு அரிய படை கடல். கரை எது என்றே காண முடியாத கடல் போன்ற படை, அப்பேற்பட்ட படையை கொண்ட அரக்கர் குலம் தொலைத்து, அவர் அரக்கர்களது குலத்தை அழித்து கண்டாய் நீ காணப்போகிறாய். பண்டை வரையளித்த குலமாட நகர் புகுவேம். பழமையான வரையளித்த குலமாட நகர், மலைகள் போன்ற வரையளித்த மலைகள் போன்ற குலமாட நகர், உயர்ந்த மாடங்களை உடைய நகரமான அயோத்தி நகரத்திலே புகுவேம், நாங்கள் புகுவோம். இவை தெரிய மனக்கொள் என்றார். நன்றாக தெரிந்து கொள், மனத்திலே கேட்டுக்கொள்வார். நெறித்தாரை செல்லாத நிருதர் எதிர் நில்லாதே நெடிய தேவர் மரித்தார். ஈண்டு இவர் இருவர் மானிடவர் என்னாது வல்லையாகின் வெறித்தாரை வேல் அரக்கர் விரல் இயக்கர் முதலினர் நீ மிடலோர் என்று குறித்தாரை யாவரையும் கொணரிதியே நின் எதிரே கோரும் என்றான். நெறித்தாரை செல்லாத நிருதர் எதிர் நில்லாதே. நெறித்தாரை, அதாவது தாரைன்னா இந்த இடத்துல வழி, கன்னடால தாரி, தாரிபிடி, அதே சொல்லலாம் தமிழ் ஜலதாரை. தாரை. நெறித்தாரைன்னா நல்வழி, நல் வழி, நெறி, நல் நெறியைச் சேர்ந்த வழியிலே செல்லாமல் இருக்கின்ற நிருதர் அரக்கர், அரக்கர்கள் எதிர் நில்லாது, அவர்களுக்கு எதிரே நிற்காமல். நெடிய தேவர், நெடியன இடத்துல சிறந்த தேவர்களும் மரித்தார். அப்பேற்பட்ட தேவர்களும் மரித்தார், அழிந்தார்கள். மரித்தார் தான் வரணும். அதுல முந்தினதுல அந்த எதுகை மோனையில ரீ வந்துட்டதுனால இதுல இந்த ரீ வந்து அது ஏதோ போய் ஏதாவது ஒரு இலக்கணம் இருக்கும். உண்மையில மரித்தாருக்கு இடைநெறி தான் வரணும். பட் இது முந்தினதுல நெறித்தாரை வந்துட்டதுனால இங்க மரித்தார். மரித்தார், தோற்று அழிந்தார். ஈண்டு இருவர் மானிடவர், ஈண்டு இவர் இருவர் மானிடவர் மரித்தார். ஈண்டு இவர் இருவர் மானிடவர் என்னாது. அதாவது நல்லொழுக்கத்திலே செல்லாத அந்த அரக்கர்களுக்கு எதிராக நின்று சிறந்த தேவர்களும் இறந்தார்கள். ஆனால் இது இரண்டு மானிடர்கள், ஈண்டு இருவர் மானிடவர் என்னாது. அப்படி சாதாரணமாக நினைக்காமல் வல்லையாகி, உண்மையிலேயே உனக்கு நீ புத்தி உள்ளவர் வல்லையாயின் வெறித்தாரை வேரலக்க, வெறித்தாரை வேலரக்க. வெறி தாரை வேல் அப்படின்னா, வெறினா கோபம், கோபத்தையும், தாரை வேல் கூரான வேல் இவற்றையுடைய அரக்கர்களையும், விரல் இயக்கர் முதலில் யக்ஷர்கள், விரல்னா வலிமை கொண்ட யக்ஷர் முதலியவரையும் முதலினர் நீ மிடலோர் என்று குறித்தார். மிடல் அப்படின்னா வலிமை, மிடுக்கு, வலிமையுள்ளவர்கள் என்று நீ சொன்ன எல்லாம் யாரெல்லாம் நீ வலிமையானவர்கள் நினைச்சிட்டு இருக்கியோ அவங்க எல்லாரையும் நீ மிடலோர் என்று குறித்தாரை யாவரையும் கொணருதியே. நீ யாரெல்லாம் பலசாலிகள் நினைக்கிறியோ யாரை வேணா நீ கொண்டு வா, அவர்களை எல்லாம் நின் எதிரே கோரும். கோரும்னா கொல்வோம், உன் கண் எதிரிலேயே அவர்கள் எல்லாரையும் கொல்வோம் என்றான். காம்பு அறியும் தோளாலை கொல்லலாம், கொள்ளலாம், மாயங்கள் குறித்தனவே கொள்ளலாம்.
கொற்றமுற்றவெல்லாம் அவர் இயற்றும் வினையெல்லாம் கடக்கலாம். மேல்வாய் நீங்கி பல்லெல்லாம் உரத்தோன்றும் பகுவாயர் எண்ணாது பார்த்தியாயின் நெல்லெல்லாம் சுரந்து அளிக்கும் நீர் நாட கேள் என்று நிறுதி கூறும். கொல்லலாம் மாயங்கள் குறித்தனவே கொள்ளலாம். கொல்லலாம் மாயங்கள் குறித்தனவே கொள்ளலாம். கொற்றமுற்ற வெல்லலாம் அவர் இயற்றும் வினையெல்லாம் கடக்கலாம். மேல்வாய் நீங்கி பல்லெல்லாம் உரத்தோன்றும் பகுவாயன் எண்ணாது பார்த்தியாயின் நெல்லெல்லாம் சுரந்து அளிக்கும் நீர் நாட கேள் என்று நிறுதி கூறும். நெல் எல்லாம் சுரந்து அளிக்கும், நெல் முதலான எல்லா தானியங்களையும் சுரந்து அளிக்கும், மேல் மேலும் மிகுதியாக சுரக்கின்ற நீர் நாட, நீர் வளமுடைய அயோத்தி நாட்டை சேர்ந்தவனே கேள் கேள் அப்படின்ட்டு என்ன சொல்ல போறா? என்ன சொல்றா? கொல்லலாம். நீ வந்து தனியா இதை செய்ய வேண்டாம், என் கூட சேர்ந்து கொல்லலாம். அரக்கர்கள் எல்லாரையும் கொல்லலாம். மாயங்கள் குறித்தனையே கொள்ளலாம். அவர்களுடைய மாயங்களை உள்ளவாறு அறிந்து கொள்ளலாம். மாயங்கள் குறித்தனவே கொள்ளலாம். கொற்றம் முற்ற வெல்லலாம். எல்லா கொற்றம்னு ஆட்சி, அரசாட்சி எல்லாவற்றையும் வென்று விடலாம். அவர் இயற்றும் வினையெல்லாம் கடக்கலாம். அவர்கள் செய்கின்ற அந்த தந்திரங்கள் வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் கடக்கலாம். எப்ப? மேல்வாய் நீங்கி, மேல்வாய் இல்லாம பல்லெல்லாம் உரத்தோன்றும், கோரமாக பல்லெல்லாம் தெரியக்கூடிய பகுவாயாள், அப்பேற்பட்ட திறந்த பெரிய வாயை உடையவள். அது ஒண்ணுதானே குறைச்சல். பெருசா கோரமா பல்லு இருக்கு, அது ஒரு பெரிய ப்ராப்ளமா? பல்லெல்லாம் உரத்தோன்றும் பகுவாயாள் என்னாது பார்த்தியாள். அது அந்த ஒரு அது மட்டும் இப்படி கோரமான திறந்த பற்களை உடையவள் அப்படிங்கிறத மட்டும் நீ கொஞ்சம் லட்சியம் பண்ணாம என் மேல் அன்புடன் பார்த்தாயானால் இது எல்லாத்தையும் நம்ம செய்யலாம். பட் இப்ப அரக்கருக்குன்னா அது ஒரு முகத்துல அப்படி ஒரு இது உண்டாது, அப்படித்தானே? அது வால்மீகி சொல்லியிருக்காரு. ஆமா, அரக்கர்களை பத்தின வர்ணனை தான் ரொம்ப விசித்திரமா இருக்குமே. ஆனா அதே சமயத்துல அவங்க மாயங்கள் மூலம் விதவிதமான வடிவங்கள். காம்பு அறியும் தோளாலை கைவிடீர் எண்ணினும் யான் மிகையோ கல்வராம் புரியில் அடல் அரக்கர் அவரோடே செருச்செய்வான் அமைந்தீராயின் தாம் பொறியின் பலமாயும் தரும் பொறிகள் அறிந்து அவற்றை தடுப்பன் அன்றே. பாம்பு அறியும் பாம்பின் கால் என மொழியும் பழமொழியும் பார்க்கிறோ. காம்பு அறியும் தோளாலை கைவிடி எண்ணினும் யான் மிகையோ கள்வர் ஆம் பொறியில் அடல் அரக்கர் அவரோடே செருச்செய்வான் அமைந்தீராயும் தாம் பொறியில் பல மாயம் தரும் பொறிகள் அறிந்து அவற்றை தடுப்பேன் அன்றே. பாம்பறியும் பாம்பின் கால் என மொழியும் பழமொழியும் பார்க்கிறீரும். அப்பவே பழமொழிங்கிறதுலாம் ரொம்ப முன்னாடி. காம்பு அறியும் தோளாள் அப்படின்னா, காம்புன்னு அந்த இடத்துல மூங்கில். காம்பு அறியும் தோளாள், மூங்கில் போன்ற மெல்லிய தோள்களுடைய இந்த சீதை இவளை வந்து கைவிடீர் எண்ணினும், நீங்க இவளை கைவிட மாட்டீங்க, ஏதோ வாயிலாத ஜீவன் கூட்டு வந்துட்டீங்க. கைவிடீர் எண்ணினும் யான் மிகையோ, அவ கூட என்ன சேர்த்துக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. அதாவது அவளுடைய டெஸ்பரேஷன். யான் மிகையோ கள்வர், வஞ்சகர் கள்வர் ஆம் பொறியில் அடல் அரக்கர். ஆம் ஆம் கள்வராம், கள்வர்கள் ஆகின்ற பொறியில் அடல் அரக்கர். பொறினா இந்த இடத்துல அறிவு, நல்ல அறிவில்லாத அடல் அரக்கர் அவரோட, வலிமையான அரக்கர்களுடன் செருச்செய்வான் அமைந்தீராய், அவங்களோட நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும். ஏன்னா சண்டை அதுக்குன்னு வந்துட்டீங்க, அவங்களோட சண்டை போட்டுட்டே தான் இருக்க போறீங்க. செருச்செய்வான் அமைந்தீராயும் தாம் பொறியில் பல மாயம் தரும் பொறிகள் அறிந்து அமைந்தீராயும் பொறியின், பொறியின இந்த இடத்துல
இந்திரியங்கள், அதாவது 5 பொறிகள், நீ வாய் கண் மூக்கு செவி. பொறிகளைப் போல, அதாவது இந்த 5 இந்திரியங்கள் எப்படி விதவிதமாக விஷயங்களை பார்க்கின்றனவோ அதுபோல பல மாயம் தரும் பொறிகள். பொறி, அடுத்த பொறிக்கு அர்த்தம் வந்து தந்திரம், பொறி வச்சு பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறோம்ல, அவர்களுடைய அந்த பொறிகள், அந்த ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு அர்த்தம். பல மாயம் தரும் பொறிகள், அவங்க வைக்கிற அந்த டிராப்ஸ் அறிந்து இவற்றை தடுப்பேன் என்றேன். பலவிதமான மாயங்கள் செய்து அவர்கள் வைக்கின்ற அந்த வஞ்சனைகள் எல்லாவற்றையும் நான் தடுப்பேனே. பாம்பரியும் பாம்பின் என மொழியும் பழமொழியும் பார்க்கிலும் அதாவது பாம்புக்குன்னு கால்லாம் என்ன தடம், ஒரு பாம்பு போன வழி 500 பாம்பு தெரிஞ்சுக்கும். அரக்கர்களுடைய வழி எனக்கு தானே தெரியும். அவங்க எப்படி யோசிப்பாங்க. அரக்கரால உங்களுக்கு ஏதாவது இடர் வந்தா என்ன அதை வந்து ஆமா, என்னை வந்து நீங்க உங்களுடைய நட்பாக வைத்துக் கொண்டால் நீங்க அரக்கர்களை வந்து எளிதாக ஜெயிக்கலாம். டெஸ்பரேஷன் அவ்வளவு. உளங்கோடல் உனை இழைத்தால் உடல் ஒருத்தி எண்ணிதியேல் நிருதரோடும் களம் கோடற்கு உரிய கண்ணியக்கால் ஒரு மூவேம் கலந்த காலை குளம்போடும் என்று இதுவும் உருகோளே என்று உணரும் குறிக்கோள் இல்லா இளங்கோவோடு என இருத்தி இருகோளும் சிறை வைத்தார்க்கு இளையேன் என்றாள். உளம் கோடல் உனை இழைத்தாள் உளல் ஒருத்தி என்னதியே. அதாவது உனை உளம் கோடல் இழைத்தாள் ஒருத்தி உளல். உனை உளம் கோடல் மனத்திலே விரும்பி, உளம் கோடல் இழைத்தாள் உடன், அப்படி உன்னை மனதால விரும்பின ஒருத்தி, உளங்கோடல் உன்னை இழைத்தாள் ஒருத்தி உழல் என்னதியே, உன் பக்கத்திலேயே இருக்கா அப்படின்னா என்ன ஆகும்? நிருதரோடும் அரக்கர்களுடன் களங்கோடற்கு உரிய செரு கண்ணியக்கால், நிருதரோடும் அரக்கர்களுடன் களங்கோடற்கு அரிய செரு, வெற்றி கொள்ள முடியாத உரிய களங்கோடற்குரிய செரு, போர்க்களத்தை, அதாவது போர்க்களத்தை போர்க்களம் தனக்கே உரிமை என்றவாறு அவர்கள் செய்கின்ற போரை களம் கோடற்கு உரிய செரு கண்ணியக்கால் செய்ய நினைந்தால் ஒரு மூவேம் கலந்த காலை, நம்ம 3 பேரும், யாரு? நான், நீங்க 2 பேரும், நம்ம 3 பேர், ட்ரிபிள் ஃபோர்ஸ், மூவேரும் கலந்த காலை குளங்கோடும் திருமுருகன் வந்துட்டார். இல்ல அந்த இது லாட்ச் நீங்க லாக் பண்ணிட்டீங்க. வருக அந்த ட்ரில்லிங்கோட சத்தம் வந்து ரெக்கார்டிங்ல ரொம்ப இதுவாக இருக்கு. ஓ, அங்க நீங்க 4 பேர் உட்காருவோமா இல்ல இங்க ஒரு சேர் போட்டு உட்காருவோமா? இல்ல புஸ்தகம் அங்க இருந்தா தண்ணி ஏதாவது வேணுமா? களங்கோடு ஒரு மூவேம் கலந்த காலை நாம் 3 பேரும் ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? குளம் கோடும் என்றெய்தி கொடிய திரள் வீரதமை கொன்ற பின்னர் குளம் கோடும் அது போர்க்களமே
போர்க்களத்தை இரத்த வெள்ளமாக்குவோம் என்று எய்தி என்று வந்த கொடிய திரள் வீரர் தம்மை கொன்ற பின்னர் அப்படி வந்து ஒரு பெரிய வீராவேசத்தோட வந்த அந்த அரக்கு வீரர்கள் எல்லாரையும் நம்ம 3 பேரும் சேர்ந்து அட்டகாசமா போர் செய்து வீழ்த்தினதுக்கு அப்புறம் இதான் பாருங்க. இளங்கோவோடு என இருத்தி இரு கோளும் சிறை வைத்தார்க்கு இளையாள் என்று. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, உனக்கு அந்த அழகான பொண்ணு இருக்கா ஒருத்தி பக்கத்துல, ஆனா இவன் தனியா தானே இருக்கான். எப்படி இளங்கோவோடு உன்னுடைய தம்பியோட என இருத்தி என்ன வந்து உட்கார வச்சிரு. எப்படி அதுவும் எப்படி, நான் ஒன்றும் சாதாரணமானவன். இரு கோளும் சிறை வைத்தார்க்கு இளையாள். இரு கோள்னா சூரிய சந்திரன். சூரிய சந்திரன்கள் ரெண்டையுமே சிறை வைத்த ராவணனுடைய தங்கை அப்படிங்கிற பெருமையோட தம்பியோட என்ன ப்ராப்ளம். பெருங்குழா ஒரு நகர்க்கே ஏகும் நாள் வேண்டும் உருபிடிப்பேன் அன்றேல் அருங்கலாம் உற்று இருந்தான் எண்ணினுமாம் இளையவன்தான் அறிந்த நாசி ஒருங்கிலா இவளோடும் உறைவனோ என்பானேல் இறைவ ஒன்றும் மருங்கிலாதவளோடும் அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது என்பாய். பெருங்குலா ஒரு நகர்க்கே ஏகும் நாள் வேண்டும் உரு பிடிப்பேன் அன்றே அருங்கலாம் உற்று இருந்தான் எண்ணினும் ஆம் இளையவன்தான் அறிந்த நாசி ஒருங்கிலா இவளோடும் உறைவனோ என்பானேல் இறைவ ஒன்றும் மருங்கிலாதவளோடும் அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது என்பார். இது வந்து காமெடி வந்து ஒரு ஹைட்டுக்கு கொண்டு பெருங்குலாவூர் நகர்க்கு பெரிய கொண்டாட்டம் மிகுந்த அந்த நகரான அயோத்திக்கு ஏகு நாள் அங்கு நீ திரும்பி போற நாள்ல மிக்க அயோத்தி நகருக்கு நீங்க நன்றே பிடிப்பேன் நன்றே நீங்க வந்து நன்றேலாம் அது நல்லது என்று நினைத்தால் வேண்டும் ஊரு ஏகு நாள் வேண்டும் ஊரு பிடிப்பேன் நன்றே நீங்க அதுதான் நல்லது என்று கருத்தினால் நான் இந்த உருவை விட்டுட்டு வேண்டும் உரு பிடிப்பேன். என்ன உரு வேணுமோ அதை என்னால எடுக்க முடியும். இங்கு அருங்கலாமுற்று இருந்தான் எண்ணினும் அருங்கலாமுற்று இருந்தான் எண்ணினும் ஆம் ஆமா இங்கு இப்பொழுது இளையவன் அருங்கலாம் கலாம்னா கோபம் அப்துல் கலாம்னா அப்துல் கோபம் உடையவன் அருங்கலாம் உற்று இருந்தான் இல்ல ஒருவேளை அருங்கு அலாம் கலாபம்ன்றா மயில் இல்லையா மயிலுடைய கலாம் இல்ல அருங்கலாம் உற்று இருந்தான் அப்படின்னு இருக்கு. அருங்கலாம்னா பெரிய கோபம் கடுங்கோபம் அருங்கலாம் உற்று இருந்தான் எண்ணினும் நீங்குதற்கரிய கோபத்தை உடையவனாக இருந்தாலும் உன்னுடைய தம்பி இளையவன் அவன் ஏற்கனவே பட்டு பயங்கர கோபத்தோட இருக்கான். அவன் வந்து அறிந்த நாசி ஒருங்கிலால் இவளோடும் உறைவேணும். என்னையா இது, நான் உன் பின்னாடி வந்தேன் காட்டுக்கு, ஒரு மூக்கு இல்லாதவளோட நான் சேர்ந்து வாழணுமா? இளையவன் தான் அறிந்த நாசி ஒருங்கிலால் இவளோடும் உறைவேணும் என்பானே. அவன் அப்படி கேட்டான், நான் இப்படி மூக்கு இல்லாதவளோட நான் இருக்கணுமா அப்படின்னு அவன் கேட்டான்னா நீ என்ன தெரியுமா சொல்லணும்? இறைவ ஒன்று மருங்கிலாதவளோடும் அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது. எப்படி இவ்வளவு நாளா நான் இடைன்னு ஒண்ணு இல்லாத ஒருத்தியோட தானே வாழ்ந்துருக்கேன், அவ்வளவு மெல்லிடையாளம். நான் இடைன்னு ஒண்ணு இல்லாதவளோட வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ மூக்கு இல்லாதவளோட வாழ்ந்துட்டு மருங்கிலாதவளோடு அன்றோ நீ நெடுங்காலம் வாழ்ந்தது என்பாங்க. அப்படி நீ சொல்லிடு அவங்ககிட்ட, சொல்லி சமாதானம் என்றவள் மேல் இளையவன் தான் இளைவேல் கடைக்கணியா இவளை ஈண்டு கொன்று களையேன் என்றால் நெடிது அழைக்கும் அருள் என்கொள் கோவே என்ன நன்று அதுவே ஆம் அன்றோ
போகாளே ஆக என நாதன் கூற, ஒன்றும் இவர் எனக்கு இறங்கார் உயிர் இழப்பேன் நிற்கின் என அரக்கி உண்ணார் என்று அவள் மேல் இளையவன்தான் இளங்கிளைவேல் கடைக்கண்யாள் இவளை என்றவள் மேல் என்று சொன்ன அந்த சூர்பனகை மேலே கடுங்கோபம் கொண்டு இளையவன் என்ன சொல்றான்? இலங்கு இளைவேல் கடைக்கண்யா. இலங்கு இளைவேல் இலை வடிவமான வேல் போன்ற கண்களால் கடைக்கண்யா பார்த்து இவளை ஈண்டு கொன்று களையேம் என்றால் நெடிது அலைக்கும் அருள் என்கொல். இவளை இங்கு நாம் கொன்று ஒழிக்காவிட்டால், கொன்று களையேம் என்றால் நெடிது அலைக்கும். இவளை நாம் கொன்று கொன்று ஒழித்திடோம் நாம் இவளை கொன்று ஒழிக்கவில்லை என்றால் இவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கான். இந்த அளவுக்கு இவ ஆற்றாமையோட புலம்பிட்டு இருக்கான். ஆமா, நெடிது அலைக்கும், மிகவும் வருந்துவாள். ஆமா, இவளை நம்ம கொல்லலைன்னா இவ இப்படி புலம்பிட்டே இருப்பான், வருந்திட்டே இருப்பான். கோவே அருள் என்கொல், உன்னுடைய கட்டளை என்ன? நீ என்ன சொல்ற? கோவே என்ன? நன்று அதுவேயாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். போகாளேல் நன்று அதுவேயாம் அன்றோ போகாளேல் ஆக என நாதன் கூற. இவை இவ்வளவு நம்ம சொல்லியும் போகலைன்னா அதுதான் நல்லது, இவளை கொன்ற வேண்டியதுதான் என்று கூற, ஒன்றும் இவர் எனக்கு இறங்கார். இவங்க கொஞ்சம் கூட எனக்கு இறங்க மாட்டாமல் இருக்கிறார்கள். அதனால் ஒன்றும் இவர் எனக்கு இறங்கார் உயிர் இழப்பேன் நிற்கின் என, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்னா உயிர் இழப்பேன் என அரக்கி உண்ணா என்று அரக்கி எண்ணி, உண்ணான உண்ணி என்று எண்ணி. நீங்களே படிச்சது ஒரு பாட்டு தான். ஏற்ற நெடுங்கொடி மூக்கும் இரு காதும் முளை இரண்டும் இழந்தும் வாழ ஆற்றுவனே வஞ்சனையால் உள்ள பரிசு அறிவான் அமைந்தது அன்றோ. காற்றினிலும் கனவிலும் கொடியானை கரனை உங்கள் கூற்றுவனை இப்பொழுதே கொணர்கின்றேன் என்று சலம் கொண்டு போனாள். ஏற்ற நெடும் கொடி மூக்கும் இரு காதும் முளை இரண்டும் இழந்தும் வாழ ஆற்றுவனே. ஏற்ற நெடுங்கொடி மூக்கு, நல்ல அழகியதாக இருந்த அந்த நீண்ட மூக்கும், இரு காதும், இரண்டு காதுகள், முளை இரண்டும், எல்லாத்தையும் அவன் வெட்டிடலாம். இழந்தும், இவற்றை இழந்தும், உங்களால் இழந்த பின்பும் வாழ ஆற்றுவனே, உங்களோட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ட்டு நினைச்சீங்களா? வாழ ஆற்றுவனே அப்படியா என்ன? உமை உள்ள பரிசு அறிவான் அமைந்ததன்றோ. இப்ப இதெல்லாம் நான் சொன்னது என்னத்துக்காக? உமை உள்ள பரிசு, நான் மீண்டும் கூறியது உங்களை உள்ளபடி அறியும் பொருட்டு அமைந்ததன்றோ. இது நம்மளுக்கு சொல்றாரு, இவ்வளவு செஞ்சா அந்த உள்ள பரிசு அறிவான் அமைந்ததன்றோ. அதாவது நீங்க எந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்களா அரக்கர்களுக்கு, இல்ல உறுதியா இருக்கீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ராமாவும். காற்றினிலும் கனலினிலும் கடியானை, காற்றை விடவும் தீயை விடவும் கடுமையானவனை, கொடியானை, கரனை, உங்கள் கூற்றுவனை, உங்களை கொல்லப் போகிறவனை இப்பொழுதே கொள்கின்றேன் என்று சலங்கொண்டு போனார். சலம்னா கோபம், கோபம் கொண்டு. கரண் தான் இப்ப இங்க இருக்கிற லோக்கல் ஹெட், ஜனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அரக்கர் தலைவர். வெறும் இலங்கைக்கு போலியே, காட்டுல தான் இருக்காங்க, தண்டகார ஹெட்ல தான் இருக்காங்க. பஞ்சம் தண்டகாரண்யத்தோட ஒரு பகுதி தானே பஞ்சம். பஞ்சவடிங்கிறது என்ன பண்ணிக்கிறாங்க? பஞ்சவடிங்கிறது நட்பு
அது நீங்க அந்த ஜியாகிரபி எல்லாம் வச்சு போக முடியாது. இது எல்லாமே அந்த காடு, அதாவது இந்திய மலைக்கு தெற்க இருக்கிற காடு முழுக்கவே தண்டகாரணி தான். அடுத்த படலாம் படலாம். இருந்த மாக்கரன் தாழ்வினையின் மிசை சொரிந்த சோரிகள் கூந்தகள் தூம்பென தெரிந்த மூக்கினள் வாயினள் செக்கர்மேல் வெறிந்த மேகமென விழுந்தாளரோ. இருந்த மாக்கரன் தாழ் இணையின் மிசை, அங்கே சிம்மாசனத்திலே வீற்றிருந்த பெரிய கரனுடைய தாளிணையின் மிசை, இரண்டு பாதங்களின் மேலாக சொரிந்த சோரிகள். சொரிந்த சோரிகள், சோரினா என்ன? ரத்தம். சொரிந்த சோரிகள், ரத்தம் கொட்டி கொண்டிருக்கின்ற கூந்தலை, சொரிந்த கூந்தல், விரிந்த கூந்தலை உடையவள், தூம்பென தெரிந்த மூக்கினை. தூம்புன்னா துவாரம், துளை. தூம்பு என தெரிந்த மூக்கினை, ஒரு துவாரம், மூக்கு இல்லை அந்த இடத்துல, பெரிய ஒரு ஓட்டை தான் இருக்கு. தூம்பு என இந்த மாட்டுக்கெல்லாம் கயிறு, தூம்பு கயிறு சொல்லுவாங்க. தூம்பென தெரிந்த மூக்கினை, மூக்கு இருந்த இடத்துல துளைகளை கொண்டவளுமான வாயினை, பெரிய வாயுடையவளும் ஆகிய சூர்பனகை செக்கர் மேல் விரிந்த மேகம் என விழுந்தாளரோ. செக்கர்னா செவ்வானம், செறிந்த செவ்வானம் படர்ந்த மேகம் போல ரத்தம் கொட்டுது. அவன் வந்து கருப்பா இருக்கான், அதை செவ்வானம் படர்ந்த மேகம் போல போய் விழுந்தான் அவன் காலில். அழுங்கு நாளிதென்ற அந்தகன் ஆணையால் தழங்கு பேரி என தனித்து ஏங்குவாள் முழங்கு மேகம் கிடித்தவன் தீயினால் புழுங்கு நாகமென புரண்டாளரோ. முடித்தவன் தீயினால், அதை இடித்தவன். அழுங்கு நாள் இது. அழுங்குதல் அப்படின்னா அழிதல், அழியக்கூடிய நாள். யார் அழியக்கூடிய நாள்? அரக்கர்கள். அழுங்கு நாள் இது, அரக்கர்கள் அழியக்கூடிய நாள் இது என்று அந்தகன் ஆணையால் தழங்கு பேரி. எப்படி, அதாவது அவளுடைய அழுகை எப்படி இருக்கு, கதறல் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு உவமை சொல்றேன். அழுங்கு நாள் இது என்று அந்தகன் ஆணையால் தழங்கு பேரி. யமன் ஆணையிட்டுட்டான், அரக்கர்கள் அழியக்கூடிய நாள் இது அப்படின்ட்டு. அதை முரசறைவிக்கக்கூடிய பேரி. பேரின்னா என்ன? முரசு. முரசு வாத்தியம் போல தனித்து ஏங்குவாள். அவ கதறி அழுது அப்படி இருக்கு. முழங்கு மேகம் முடித்த, அதாவது முழங்கு மேகம், இடி இடிக்கின்ற மேகமானது முடித்த வெந்தீயினால், வெந்தீனா இந்த இடத்துல இடி, புழுங்கு நாகமென புரண்டாளரோ. நெருப்புமயமான இடி, சத்தம் போட்டு கொண்டிருக்கின்ற அந்த மேகம் இடிக்கின்ற நெருப்பு போன்ற இடியினால் துன்புறுகின்ற நாகப்பாம்பு போல புரண்டாள். வாக்கிற்கு ஒக்க புகைமுந்து வாயினான் நோக்கி கூசலர் நுண்ணையை தன்னையை ஆக்கி போனவர் ஆர்வல் என்றான். அவள் மூக்கின் சோரி முழிக்கொண்ட கண்ணினான். கண்ணினாள் இல்ல, கண்ணினான் இதுல இருக்கு. கண்ணினாள் இல்ல 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 இல்ல, இது இன்னும் வரக்கூடாது இல்லையா? மூக்கிற் சோரி முழி கொண்ட கண்ணினாள், மூக்கினின்று பெறுகின்ற இரத்தத்தால் முழுகடிக்கப்பட்ட கண்களை உடையவள். இல்லுதான் கரெக்ட். மூக்குல இருந்து பெருகக்கூடிய ரத்தம் வந்து கண்ணையே முழுகடிச்சுட்டான். அந்த அளவுக்கு பயங்கர ரத்தம், கண்ணெல்லாம் ஒரே ரத்தமயமா இருக்கு. அவள் என்ன சொல்றா? அவளுடைய கண்களை சூர்பனகை அதாவது சொல்லினாள். என்ன சொன்னாள்? வாக்கிற்கு ஒப்ப புகை முந்து வாயினான். அவனுடைய வாக்கு எப்படி இருக்கும்? அவன் கரண் பேசினாலே அப்படியே தீ வரா மாதிரி இருக்கும். அதுபோல புகை முந்து வாயினான்.
அதாவது சொல்லின் கடுமைக்கு ஏற்றவாறு வாக்கிற்கு ஒப்ப புகை முந்து வாயினான், வாயிலிருந்து புகை வந்துட்டு இருக்கு. நோக்கி கூசலர், அந்த அவன் சூர்பனகையை நோக்கி கூசலர் கூச்சம் இல்லாதவர்களாய், கொஞ்சம் கூட பயம் இல்லாதவர்களாய், நுண்ணை இத்தன்மையை ஆக்கி போனவர் ஆர்கள், உன்னை இவ்வாறு செய்தவர்கள் யார் என்றான். அவன் அப்படி அது அடுத்தோட சேர்த்துக்கணும். அவன் அப்படி கேட்கவும் மூக்கில் சோரி முழுகி கொண்ட கண்ணினாள், மூக்கிலிருந்து பெருகின்ற ரத்தத்தால் முழுகின்ற கண்களை உடைய அவள் சொல்லினாள் அப்படின்ட்டு வேற ஒரு பாட்டுல வரும். இவ்வாறு சொன்னாள்.